Hey guys, welcome back to my channel. This is Priya Talks. So, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா when to switch the company and how to switch the company. So, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எப்போ ஸ்விட்ச் பண்ணுறது, what could be the reason we can switch from one company to another. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ before getting to video, let me introduce myself. So this is Priya. So I'm working on one of the top MNC company. So if you are having any doubt related to like your career growth, career guidance, please mention in comment sections. I will make more video on this. So okay, so நம்ம இப்போ டாபிக் வரலாம். எப்போ ஸ்விட்ச் பண்ணுறது, வாட் வுட் பி த ரீசன், எஸ்பெஷலி வந்து இந்த வீடியோவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸ்ன்ற நான் சொல்கிறது வந்து இப்போ கம்பெனி ஜாயின் பண்ணி ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 to 3 years தான் அவங்களுக்கான லேர்னிங் ஃபேஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு கோல்டன் ஃபேஸ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டைமில் தான் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜ் அந்த ப்ராஜெக்டை பற்றி கெயின் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இந்த டைமில் மேனேஜரும் சரி, டீம் லீட் சரி, அவங்கக்கிட்ட வந்து நிறைய ஒர்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த டைமில் அந்த ப்ராஜெக்டை பற்றி நாலேஜ் யாருக்கெல்லாம் ஜாஸ்தி இருக்கோ அவங்க சீனியர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த ப்ராஜெக்டோட ஆர்கிடெக்சர் எப்படி, டெக்னாலஜி எப்படி, அந்த ப்ராஜெக்டோட ஃபியூச்சர் விஷன் என்ன, கோல் என்ன, நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டைமை வந்து அவங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஓகே, எப்போ ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து இஃப் தே ஆர் நாட் லைக்கிங் தி ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, இல்லை வந்து அவங்க வந்து டே பை டே வந்து ஒரே மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, மோனோ கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி தே ஆர் டூயிங் எவ்ரி டே, ஆர் எல்ஸ் வந்து ஒரே டெக்னாலஜி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தே டோன்ட் ஹாவ் அ ஸ்கோப் டு எக்ஸ்ப்ளோர் மெனி டெக்னாலஜி. அப்படின்றவங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ரீசன் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா அவங்களோட பர்சனல் க்ரோத்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒர்க்கு இல்லை சப்போர்ட் ப்ராஜெக்ட், இல்லை மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட், இல்லை டிக்கெட் இஷ்யூஸ் சால்வ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்டில் இருக்கிறேன், எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, எனக்கு வந்து ஒரு டெவலப்பிங் போகணுன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ரீசன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸோ அவங்க வந்து ஒரு மேனேஜர்கிட்ட பேசலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங், பட் திஸ் இஸ் வாட் ஐ எம் கெட்டிங். நான் எனக்கு இதுதான் வேணும்னு நினைக்கிறேன், பட் இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன், இது எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட பேசலாம். ஸோ இஃப் தே ஹாவ் அ ப்ராஜெக்ட், அனதர் ப்ராஜெக்ட், ஸோ தே வில் டெஃபினெட்லி அசைன் யூ. ஸோ மேனேஜர் வந்து, ஏன்னா ஒரு சிலர் மேனேஜர் வந்து ஒரு 4 to 5 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து மற்ற ப்ராஜெக்டில் அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குது, இல்லை வேக்கண்ட் இருக்குன்னா டெஃபினெட்லி தே வில் அசைன் யூ. இல்லாட்டி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஹெச்ஆர் கிட்ட போயிட்டு பேசலாம். ஏன்னா ஹெச்ஆர் தான் கன்சர்ன் பர்சன். உங்கள் ப்ரொஃபைல் வந்து another unit or another account within the company itself, they will circulate your profile. ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபைலை ஷேர் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு சான்சஸ் இருக்குது, நல்ல ஒரு குட் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, எனக்கு அப்படியும் கிடைக்கலனா, ஸோ வி டோன்ட் ஹாவ் அதர் சாய்ஸ், ஓகே வி ஹாவ் டு ஸ்விட்ச் தி கம்பெனி. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, இப்போ ஸ்விட்ச்னா இட் கேன் பி லைக் சர்வீஸ் டு சர்வீஸாக இருக்கலாம், இல்லை சர்வீஸ் டு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் சர்வீஸ் பேஸில் ஒர்க் பண்ணிட்டுருங்க, ஆனால் வந்து நீங்கள் சர்வீஸ் பேஸில் தான் நீங்கள் ஸ்விட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அவங்க வந்து மெயின்லி வந்து உங்களோட ப்ரீவியஸ் கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, அதோட உங்களோட நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை நார்மலாக ஒரு பிஓசி க்ரியேட் பண்ணுறீங்களா, இல்லை என்ஹான்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்க ப்ராஜெக்டோட ஆர்கிடெக்சர் என்ன, உங்களோட ப்ராஜெக்டோட லைக் கோல்ஸ், ஃப்யூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ், ஸோ என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த ப்ராஜெக்டோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்டர்வியூ பேனல் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டெக்னாலஜி. ஸோ வென் இட்ஸ் கம் டு லைக் டெக்னாலஜி, நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் வந்து ஒரு பேசிக்கலி ஜாவா பேக்அண்ட் டெவலப்பர். ஸோ எனக்குமே the same 3 years எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆகுது. நானுமே ரீசெண்டாக இப்போ தான் ஸ்விட்ச் பண்ணேன். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து என்னன்னா வந்து they will not ask like basic kind of questions, what is JVM, JRE, இல்லை woods concepts, அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. So now you are experienced, right? So you may get like high level of questions in the sense like collections, multi-threading, when it's come to like a collections, for example if it is like a hash map or tree map, so what is the scenario, so எந்த மாதிரி situationல நீங்கள் hash map யூஸ் பண்ணீங்க, எந்த மாதிரி
சுச்சுவேஷனில் நீங்கள் ட்ரீ மேப் யூஸ் பண்ணுவீங்க, ஸோ எப்போ நீங்கள் வந்து இன்டர்ஃபேஸ் சூஸ் பண்ணுவீங்க, எப்போ நீங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்ட் சூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் இதெல்லாம் நீங்கள் எப்படி உங்கள் ப்ராஜெக்ட்டில் அப்ளை பண்ணுவீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிங்ஸு இது எல்லாம் நீங்கள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் பேசிக்ஸ் யூ ஹேவ் டு கோ த்ரூ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆஸ் வெல். இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும் போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் இன்டர்வியூ பேனல் டைமில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இமீடியட்டாக வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனதுனால நிறைய சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ்க்கான கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. டைரக்ட் கொஷின்ஸ் இல்லாமல் சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு ஈஸியாக மறந்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் கம்பெனி இன்டர்வியூ வரும்போது உங்களால் ஈஸியாக வந்து இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி இன்ஃபர்மேட்டிவ் ஃபார் யூ கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வீடியோ. ஸோ ப்ளீஸ் subscribe and hit the bell icon so that you will get notification so if I make a video. So thank you so much guys. Thank you.